When you turn your Bibles to the book of Romans, chapter 4, verses 20 and 21. Turn your Bibles வேத புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். The Bible says, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Abraham never wavered in believing God's promise. In fact, his faith grew stronger, and in this he brought glory to God. He was fully convinced that God was able to do whatever he promised. Hallelujah. இந்த இரவு நேரத்துல whatever God has promised to do in your life, he is able to do. Our God is a God of abler. ஹalleluya. அதை ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில சொல்லி இருக்கிறார்னா அதை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயம் உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வரணும். இந்த வாக்கிங் வித் காட் இன் ஃபெய்த் அநேக நேரத்துல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஹalleluya, when we have that faith journey or the faith walk, until you see your miracle in your natural eyes, believe one thing, that the faith in you is growing stronger and stronger towards God. உங்க விசுவாச வாழ்க்கையில உங்களுடைய தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை அது ஒவ்வொரு நாளும் உங்களோட அற்புதம் வருகிற வரைக்கும் அந்த விசுவாசத்தை தேவன் வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று நீங்க முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஆபிரகாம் believed. ஆபிரகாம் விசுவாசித்தான் அதை. அவனுக்கு 100 வயதானது, சாராளுக்கு 90 வயதானது. ஹalleluya. ஒவ்வொரு மாம்சமீகமான மனுஷருடைய வாழ்க்கையில எந்த ஒரு சயின்ஸையும் cannot happen. யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஆபிரகாம் உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? தேவன் சொன்னாருன்னு சொல்ற, எப்படி நடக்கும்? But Abraham told the other person, God said it. உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா வேணும்? விசுவாசத்தை தேவன் மேல் வைத்து தேவன் சொன்னாருங்க, தேவன் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார், தேவன் இதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார், தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்த அந்த வாக்குத்தத்தத்தை நான் என் கண்களில் பார்க்கிற வரைக்கும் அந்த விசுவாசத்துக்கு நேராய் என் தேவனை மாத்திரம் நான் நம்பி அவரை நான் மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் துதித்தலும் ஸ்தோத்திரத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து தேவன் நீங்க செய்வீங்க, நீங்க செய்வீங்க, நீங்க செய்வீங்க, நீங்க செய்வீங்க என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது the miracle will erupt. உங்களுக்கு தெரியாது அற்புதம் எப்படி நடக்கும், ஏதா நடக்கும் என்று. அற்புதத்தை செய்கிறவர் அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் வந்த மாத்திரத்துல அதை செய்து உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறவராயிருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 100 வருஷம் ஆகுற வரைக்கும் இரவு நேரத்துல வெறும் ஆபிரகாம் ஹalleluya வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பான், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க என்னுடைய சந்ததியை இவ்வளவு பெருசா நீங்க மாற்ற போறீங்க என்று. காலையில போகும் பொழுது அவன் வனாந்தரத்துல இருக்கிறான், அந்த கடல் அந்த மணலில் இருக்கிற அந்த மணலை எடுத்து பார்த்து ஆண்டவரே என்னுடைய டிசெண்டன்ஸ் இப்படி இருக்க போகுது, என் சந்ததி இப்படி இருக்க போகுது, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. Did God fail? ஒரு நாளும் தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றாமல் போனது சரித்திரமே கிடையாது. He has always proved himself that he is God and he has done it. யாருக்கு? Those who believe. நீங்க விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும், 100க்கு 100 நம்பணும். உங்களுடைய சரீரத்துக்குள்ள அந்த அற்புதம், அந்த விடுதலை, அந்த சுகம் தேவன் வைத்திருக்கிறார். அது ஏற்ற காலத்துல தேவன் எனக்கு செய்ய போகிறார், நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். அதுதாங்க விசுவாச வாழ்க்கை. நீங்க விசுவாசத்துல நீங்க வல்லவர் ஆவது எப்படி? ஒவ்வொரு நாளும் தேவன் சொன்னதை அவர் செய்வார், தேவன் சொன்னதை அவர் செய்வார்.
நீங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர். இஸ் ஏபிள். ஒவ்வொரு நாளும் just believe in God's promises. Now to him who is able to do immeasurably more than all we could ask or imagine, according to his power that is working in us. So every time when Abraham saw his body, he did not see his body, he saw God. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த விசுவாச போராட்டத்துல ஹalleluya நீங்க தனிமையா இல்லைன்னு மாத்திரம் நினைச்சுக்கங்க. You are not alone in this faith walk. God is walking with you. ஒவ்வொரு நாளும் நீங்க நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில உங்களோடு கூட தேவன் கையை பிடிச்சு, என் மகளே நீ என்னோடு கூட நீ நடந்து கொண்டிருக்க. You're trusting me, you're believing me, you're hoping on me, you are believing that I can do. God did it. உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, the one who is walking with you will never leave you alone. உங்களை ஒரு நாளும் தனித்து விட மாட்டார். உங்களை ஒரு நாளும் ஐயோ என்னால முடியல என்னை விட்டுருமான்னு சொல்ல மாட்டாரு. நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? When you read the same gospel, the book of Romans chapter 4 and verse 17ல நீங்க பார்க்கும் பொழுது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவரை போல பெயர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறாராம். There was nothing but God brought things into existence even when it did not exist. What an amazing God, what a glorious God we worship. தெரியுங்களா? நினைச்சு பாருங்க, 90 வயதாவது, but God said there is going to be an inheritance for Abraham. The supernatural God does supernatural things for you. நேச்சுரலா நடந்துச்சுன்னா அது அவனுடைய சுயத்துல செய்ததுங்க. Abraham deviated from the plan of God. நீங்க ஆதி ஆகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது சாராய் வந்து சொல்லுவாரு, பா ஹாகாய் இருக்கிறா, என்னுடைய வேலைக்காரி எனக்கு இருக்கிறா. Through her I think God can give one miracle. Abraham obeyed, went, he got Ishmael. But when God intervened in the chapter 17, அவர் சொல்லுவார் மறுபடியுமா, நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, you'll say, Abraham, I am God El Shaddai. மறுபடியுமாய் வந்து பேசி சொல்லுவார், நான் ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன். எப்பொழுதுங்க? 99 வயதாகும் பொழுது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. So God wants us to live that blameless life, a righteous life before God. Why there is a gap, where there is a pending, there is something, there is a hurdle that a miracle is just not happening. Don't try to deviate plan of God. Be in the plan of God. தேவன் செய்வார்னா தேவன் செய்வார். எப்படி செய்வாரு, ஏது செய்வாரு, என்ன வழியில செய்வாரு, we don't know, but God is able. When he can bring the things did not exist even before the creation of this world. சூரியனை பார்த்தாரு, சூரியனே வான்னு சொன்னாரு. சந்திரனை பார்த்து சொன்னாரு, சந்திரனை நீ வான்னு சொன்னாரு. நட்சத்திரங்களை பார்த்து சொன்னாரு. Did stars exist even before? No. God brought things into existence. சர்வத்தையும் படைத்தாண்டவர்கிட்ட போய் நம்முடைய விசுவாசத்துல ஆண்டவரை பார்த்து தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, you can bring things into existence into my life. ஆபிரகாம் அதை நிச்சயமாய் நம்பினான். He never ever wavered on God's promises.
ஒரு நாளும் ஆபிரகாம் அவனை பார்த்து கொண்டு ஒரு நாளும் யோசிக்கல, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே. No, he said, God, you are able, you are able, you are able to do it. So today, இந்த இரவு நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய சரீரத்தை பார்த்து நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே உங்களால முடியும், சரீரத்தை சுகமாக்க முடியும். ஆண்டவரே எதிர்காலத்தில் ஆண்டவரே ஒரு வாசலை உங்களுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே தெரிந்து கொடுவதற்கு. என் கடன் பிரச்சனை மாற்றுமா முடியும் ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவரே எனக்கு இந்த இரவு நேரத்துல இந்த நம்பிக்கை உள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க பேசும்போது when you speak, God acts. நீங்க பேசும் பொழுது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளை ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. தேவனோடு கூட நீங்க பேசுவது, உங்களோடு கூட தேவனை நீங்க தேடுவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் கூட்டி கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். When you seek the kingdom of God and his righteousness, all the other things will be an add-on. You will be able to reach your destiny. தேவன் வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு, அந்த காரியத்துக்கு, அந்த அற்புதத்துக்கு தேவன் உங்களை கொண்டு செய்து உங்கள் மூலியமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள முடியும். Today, are you ready to believe in his promises? Are you ready to believe? ஒவ்வொரு நாளும் when you read your word, எனக்கு தெரியாதுங்க, some might believe that there is a promise that given to you all in the first of the year on the first day. I don't know if God can do that, but I believe in one thing. நீங்க வேதத்தை தெரிந்து நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய ஆவியில ஒரு 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 ஸ்ட்ரைக்கிங் ஆகும். ஆவியில ஒரு there will be something that's happening, a quickening something in your spirit, that the word will erupt. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கங்க. If God has given you that word, he will be able to do that word. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நிரூபித்தபடினாலதான் இன்னைக்கு நாம் அவரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. அவர் மூலியமாக நாம் அவர் விசுவாசத்தில் தகப்பனானது மாத்திரமல்ல, நாமும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் அவருடைய சந்ததியா இருக்கோம். We are also the seed of Abraham. We have become the heads of Abraham through faith. அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தா தேவன் செய்தார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்கன்னா தேவன் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமா செய்வார். உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக நீங்க காத்து கொண்டிருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த மிட்வேல சோர்ந்து போகாம ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்க அனுதினமும் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. Always keep your eyes on Jesus, who is the author and the finisher of your faith. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு நாளும் உங்க கண்களை நீங்க திசை திருப்பிடாதீங்க. ஏன்னா உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். He is able to take you where he wants to take you. He will do that miracle in your life. உங்க வாழ்க்கையில தாங்க அந்த அற்புதத்தை செய்து உங்களுக்காக தாங்க இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்பி பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். He is seated right now, right next to the Father, and he is able. எதை மறந்தாலும் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. Pray, study God's word, believe in God's promises, and believe always one thing. In Mark 11 verse 21 it says, when you pray, believe that you have received it. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க விசுவாசிங்க, நீங்க நம்புங்க. கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்று நம்பி பாருங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்க விசுவாச வாழ்க்கையில மற்றவங்க பார்த்து ஒரு நாளும் ஐயோ இத்தனை நாள் காத்திருந்தீங்களே, அவங்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்க சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுவார். உங்க தலையை அபிஷேகம் பண்ணுவார். உங்க வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும். Believe in this God and hope he is able to do everything in your life. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல இந்த வார்த்தை உங்களுக்கு
ஆசீர்வாதமா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவாராக.